இந்த கதை ஒரு குடும்ப பத்தினி ஒரு அறிமுகம் இல்லாத முரடனிடம் தன் பத்தினி தன்மையை படையல் போட்ட கதை. கதையின் நாயகி கௌசல்யா, வயது 27, வெள்ளை நிறம், மெலிந்த இடை, நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த குடும்ப பெண். பார்க்க பாக்கிய ஸ்ரீபோர்ஸ் தோற்றம். கணவன் சுந்தர் 32, அப்பாவி பேங்க் மேனேஜர். கல்யாணம் ஆகி 2 வருடம் ஆகியும் இன்னும் கௌசியை கூட ருசி பார்க்காத டீச்சன் பழம். கௌசியும் காம ஆசை எதுவும் இல்லாத ஒரு பத்தினி, இன்னொசென்ட் பெண். ஆனால் அவளை அடக்கி ஆளப் போகும் அரக்கன் ஆதி. வயது 45, பேச்சுலர். குடித்து கிடைத்த வேலைய பார்த்து கொண்டு நண்பர்களுடன் விடுமுறையை சரக்கு என்று கழிக்கும் அரக்கன். இந்த கதை ஆதி எப்படி கௌசியை தூண்டி அவளின் அரக்கியை வெளியே கொண்டு வந்து ஆளப்போகிறான் என்பதுதான். சென்னை ஃபோரம் மால்ல கௌசல்யா, 27 வயசு, புதுசா கல்யாணமான பத்தினி, மரூன் காட்டன் சேலையில நின்னிருந்தா. கணவர் சுந்தர் வர்றதுக்காக காத்திருந்தா. வெயிலால நெற்றில சின்ன வியர்வை துளிகள். வீட்டஷ் நிற தோல் நேச்சுரல் ஒளியில பளபளக்குது. திடீரென பின்னால இருந்து ஒரு குரல், உங்க பிராவோட நிறம் என்ன? கௌசல்யா திரும்பினா. அங்க ஆதி, 45 வயசு, கருப்பு நிறம், ரஃப் தோற்றம், உடம்பு முழுக்க ரோமம், தசைப்பிடிப்பு உடல். ஆனா அழகு இல்ல, கூர்மையான கண்கள். ஹெலோ, அவள் குழப்பமா கேட்டா. இதயம் கொஞ்சம் வேகமா அடிச்சுது. ஆதி கொஞ்சம் நர்வஸ். ஆனா மரியாதையா, மன்னிக்கவும் மேடம், நாங்க ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கோம். என் நண்பர்கள் சவால் விட்டாங்க, உங்கள்கிட்ட உங்க ப்ரா நிறம் கேட்க சொன்னாங்க. அவன் நண்பர்கள் குழுவை காட்டினான். கௌசல்யா அந்த குழுவை பார்த்து மறுபடியும் ஆதியை பார்த்தா. முகம் சிவந்துச்சு. பாருங்க சார், நான் கல்யாணமானவ, என் கணவர் வந்துட்டா என்ன ஆகும்னு தெரியுமா? போங்க. அவள் குரல் கோபமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள கன்ஃபியூஷன். பட்ட பகல்ல இப்படி வந்து ஒரு கல்யாணம் பொண்ணுகிட்ட ப்ராசைஸ் கேக்கறான் பாரு பொறுக்கின்னு மனசுக்குள்ள திட்டினாள். ஆதி கண் பார்வை விடாம, மேடம், நான் உங்க ப்ராவை கழட்டச் சொல்லல, நிறம் மட்டும் சொன்னா போதும். இதுல இருந்து என்ன தெரியுதுனா இந்த உலகம் எந்த அளவுக்கு கெட்டு போயிருக்குன்னு. அவன் தன்னம்பிக்கை அவளை கொஞ்சம் ஈர்த்துச்சு. ஆனா பத்தினி என்ற உணர்வு கேள் கொடுத்துச்சு. நான் இப்படி பேசக்கூடாதுன்னு தனக்குத்தானே சொல்லிட்டா. கடுமையாக அவனிடம், இப்போ போங்க, என்னை தொந்தரவு செய்யாதீங்க. ஆதி சிரிச்சு, எவ்வளோ சுலபமா சொல்லிட்டீங்க, ரொம்ப நன்றி மேடம். திரும்பி நண்பர்கள் கிட்ட போனான். கௌசல்யா அவனை பார்த்துட்டே இருந்தா. குழு அவளை பார்த்து சிரிச்சது. முகம் சூடாகி, வெட்கம், அசௌகரியம், கொஞ்சம் விசித்திர ஃபீல். ஏன் இப்படி உணர்கிறேன்னு தனக்குத்தானே கேட்டா. நான் கல்யாணமானவ, இது தவறு. ஆனா அவன் கண்கள் தன் முதுகுல படுற மாதிரி தோணுச்சு. சேலை சரி செய்து, சுந்தர் எங்கே போயிட்டார்னு தனக்குத்தானே சொன்னா. ஒரு நிமிஷம் கழிச்சு பின்னால யாரோ நிற்குற மாதிரி தெரிஞ்சுது. திரும்பினா ஆதி மறுபடியும். இப்போ என்ன வேணும்? அவள் எரிச்சலா முகம் காட்டினா. ஆனா குரல் கொஞ்சம் நடுங்குச்சு. ஆதி சாதாரண சிரிப்புடன், என் நண்பர்கள் நம்பல மேடம், நான் வேற ஏதோ பேசி தவறா நிறம் சொன்னேன்னு நினைக்கிறாங்க. கௌசல்யா கோவமா, அப்போ என் ப்ராவை கொடுத்துட்டு காட்டிட்டு ஜெயிக்கறீங்களா? ஒழுங்கா போயிடுங்க என்றால் கோபமாக. ஆதி மரியாதையா, இல்ல மேடம், அவங்க நம்புற மாதிரி ஏதாவது ஒண்ணு. அவள் இதயம் வேகமா அடிச்சுது. நான் என்ன செய்கிறேன்? சுந்தர் என்னை நம்புகிறார்னு கேள்ட் வந்துச்சு. ஆனா அவன் அமைதியான கோரிக்கை கூட்டல் கிரவுட் இருக்கிறது சேஃப் ஃபீல் கொடுத்துச்சு. ஆதி தொடர்ந்து, மேடம், அவங்க நம்புற மாதிரி உங்க நாடா நிறத்தை காட்ட முடியுமா? அவன் அப்படி கேட்டதும் கோபம் பொத்துக்கொண்டு வந்தது. கௌசல்யா தயங்கினாள். அவள் வயது 27 தான், இன்னும் இளமையாக. திருமணமானாலும் அனுபவம் குறைவான ஒரு பெண். ஆனால் ஆதி, அவன் 45 வயது, மால்ல தற்செயலாக சந்தித்த ஸ்ட்ரேஞ்சர், அவளை முதல் முறையாக பார்த்தவன். அவன் முகத்தில் ஒரு மச்சோ ஆண் தோற்றம். சற்று கருமையான தோல், தாடி, முள், கண்களில் ஒரு பசி. அது கௌசல்யாவை உள்ளுக்குள்ளேயே நடுங்க வைத்தது. அவள் முகம் சிவந்து கீழே பார்த்தாள். இது சரியில்ல, நான் கல்யாணமானவள் என்று மனசுக்குள் சொல்லிக்கொண்டாள். ஆனால் ஆதியின் கண்கள் அவளை அழுத்தமாக பார்த்தன. அது ஒரு ஆணின் பார்வை. அவள் தயக்கத்தோடு சுற்றிலும் பார்த்தாள். மால் கூட்டம் இருந்தாலும் இந்த ஏரியா கொஞ்சம் தனிமையாக இருந்தது. யாரும் கவனிக்கவில்லை. இருந்தாலும் அவள் பத்தினி மனது அவளை தடுத்தது. அவனை பார்த்து முறைத்து கொண்டே இருந்தாள். ஆதியும் சோகமாக நண்பர்களிடம் சென்று, இவள் பத்தினி தான் போலன்னு தன் தோல்வியை ஒத்துக்கொண்டான்.
நண்பர்களும் சரி வாடா மச்சி பார் போலாம்னு கூப்பிட அவனும் தோற்ற பணத்தை அவர்களிடம் கொடுத்துவிட்டு தனக்கு வேலை இருப்பதாக கூற அவர்களும் அவனுக்கு பாய் சொல்லி விட்டு சென்றனர். கௌசல்யா இன்னும் அங்கேயே நின்று அனைவரும் செல்வதை பார்த்து நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டே திரும்பி தன் கணவன் வரும் வழியை எதிர்பார்த்து கொண்டிருக்க மீண்டும் அந்த குரல். அவள் இம்முறை சற்று பயத்துடன் திரும்ப அங்கே ஆதி கெஞ்சும் முகத்தை பாவமாக வைத்து கொண்டு ரொம்ப தேங்க்ஸ் உங்கனால 5000 ரூபா போயிடுச்சு போதுமானு மூஞ்சியை பாவமாய் வைத்தான். கௌசியும் லேசாக புன்னகைத்து கொண்டே உங்களுக்கு வேணும் இன்னொருத்தர் மனைவின்னு கூட பார்க்காம எந்த தைரியத்துல அப்படி பெட்கட்டுனீங்க? போலீஸ்ல சொல்லாம விட்டதே பெருசுன்னு பத்தினி பேச்சை ஆதியிடம் காட்டினாள். ஆனால் ஆதியோ இன்னும் சற்று நெருங்கி அதான் யாரும் இல்ல 5000 ரூபா வேற செலவு பண்ணிருக்கேன்னு கெஞ்ச கௌசி அவனை பார்த்து அதுக்குன்னு புருவத்தை தூக்கினாள். ஆதி சற்று தயங்கிக் கொண்டே இல்லைங்க நீங்க சொன்ன பிளாக் கலர் கரெக்ட்னு தெரிஞ்சா கொஞ்சம் நிம்மதியா வீட்டுக்கு போவேன்னு ஒரு ஏக்க பார்வை பார்க்க கௌசியோ அவனை பார்த்து ஹலோ என்ன நீங்க மறுபடியும் ஸ்டார்ட் பண்றீங்க? ப்ளீஸ் சார் கொஞ்சம் இடத்தை காலி பண்ணுங்க அவரு வந்த அப்புறம் வீணா சண்டைதான் வரும் ப்ளீஸ்னு அவனை அவாய்ட் பண்ணினாள். ஆதி இன்னும் நெருங்கி கொஞ்சம் குரலை சற்று உருமிக் கொண்டே இதோ பாருங்க 5000 வேஸ்ட் பண்ணிட்டேன் ஜஸ்ட் லேசா வெளியே எடுத்து காட்டுங்க பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு அவள் கண்களை பார்க்க இம்முறை அவள் பயத்திலும் அவனுடைய தைரியத்தையும் பார்த்து அவளை அறியாமல் சற்று யோசித்தாள். கணவன் வந்தால் பெரிய பிரச்சனை ஆகிடும் என்பதால் ஒரு மனதாக ஹோம் என்று ஒரு குரலை கொடுத்து அவள் சம்மதத்தை தெரிவித்தாள் அந்த பத்தினி கௌசி. பின்னாதி அவளை நெருங்கி மறைத்து கொள்ள கௌசி சுத்தி முத்தி பார்த்து விட்டு காட்டினாள். ஆதி சிரித்தான் இது போதும் மேடம் நன்றி. அவள் சேலையை வேகமா சரி செய்தா மூச்சை அடக்க முயற்சி பண்ணா முகம் சிவந்து அவளால் அவனை பார்க்க கூட முடியல. இப்போ போங்கன்னு மெதுவா சொன்னா ஆதி 2 கையையும் அவ தோள்ல மெதுவா வச்சு அமைதியா இருங்க மேடம் ரொம்ப தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு ஒரு பார்வை பார்த்தான். அவள் உடல் நடுங்குச்சு. அவளுக்கு ஒரு புதுவித பயம் கலந்த உணர்வை ஏற்படுத்தியது. பயத்தோடு 2 அடி பின்னால் நகர்ந்தா. ஆதி கைகளை எடுத்து நான் ஆதி அவள் கொஞ்சம் தயங்கிக் கொண்டே கௌசல்யா. கை குலுக்கும் போது அவன் ஒரு சின்ன மடிச்ச காகிதத்தை அவ கையில திணிச்சான். அதே நேரம் சுந்தர் வர்றது தெரிஞ்சுது. அவள் காகிதத்தை ஜாக்கெட்டுக்குள்ள வேகமா மறைச்சு ஆதியிடமிருந்து விலகி சுந்தர் பக்கம் போனா. அவள் இதயம் இன்னும் வேகமா அடிச்சுட்டு இருந்தது. நான் என்ன செய்தேன் இது தவறு? சுந்தர் தெரிஞ்சானு குழப்பம் கொஞ்சம் தடுமாற்ற உணர்வு வந்துச்சு. ஆனா காகிதம் ஜாக்கெட்டுக்குள்ள இருந்தது. அவளுக்கு அது தவறு என்று மட்டும் தெரிந்தது. மாலில் இருந்து வெளியே வரும்போது ஆதி கொடுத்த அந்த சின்ன மடிச்ச காகிதத்தை கௌசல்யா தன் ஜாக்கெட்டுக்குள் மறைத்து வைத்திருந்தாள். சுந்தர் வண்டியை எடுக்கச் சென்ற அந்த சில நிமிட இடைவெளியில் அவள் அதை எடுத்து படித்தாள். நன்றி மேடம் உங்கள் உதவி மறக்க முடியாது தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் என்று ஆதியின் நம்பர் இருந்தது. அவள் இதயம் ஒரு கணம் படபடத்தது. ஆனால் சட்டென்று தன் திருமண வாழ்வும் சுந்தர் அவள் மேல் வைத்திருக்கும் அளவற்ற நம்பிக்கையும் நினைவுக்கு வந்தது. இது முற்றிலும் தவறு. நான் அவருக்கு உண்மையானவள் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். அவள் தள்ளி நின்று இதை படித்து கொண்டிருப்பதை சற்று தள்ளி நின்றிருந்த ஆதி கவனித்து கொண்டிருந்தான். கௌசல்யா அந்த எண்ணை சேமிப்பாள் அல்லது பத்திரப்படுத்துவாள் என்று அவன் எதிர்பார்த்தான். ஆனால் ஆதி பார்த்து கொண்டிருக்கும் போதே கௌசல்யா அந்த துண்டுச் சீட்டை சிறு சிறு துண்டுகளாக கிழித்தாள். அங்கிருந்த ஒரு குப்பை தொட்டியின் அருகே சென்று மிக உறுதியுடன் அதை உள்ளே போட்டாள். ஒரு சொட்டு கண்ணீர் அவள் கண்ணில் வழிந்தது. ஆனால் அதை துடைத்துவிட்டு வண்டியுடன் வந்த சுந்தரை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகையுடன் ஏறிக்கொண்டாள். விதியின் அடுத்த ஆட்டம் ஆதிக்கு. இது ஒரு பெரிய அதிர்ச்சியாகவும் அதே சமயம் ஒரு சுவாரஸ்யமாகவும் இருந்தது. அவ்வளவு சீக்கிரம் என்னை எறிந்துவிட்டாயா என்று அவன் மனம் கணக்கு போட்டது. அவளை விட அவனுக்கு மனமில்லை. அன்று மாலில் அவள் ஒரு கடையில் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் வாங்கிய பில்லில் இருந்த அவள் போன் எண்ணை அந்த ஊழியர் ஆதியின் நண்பன் மூலமாக பெற்றுக்கொண்டான். அன்றிரவு ஆதியிடமிருந்து அந்த மெசேஜ் வந்தது. கௌசல்யா மேடம் நீங்கள் அந்த காகிதத்தை கிழித்து குப்பையில் போட்டதை நான் பார்த்தேன். உங்கள் உறுதி எனக்கு பிடித்திருக்கிறது. ஆனால் என் நினைவுகளை எங்கே போடுவீர்கள் என்றான் ஆதி.
கௌசல்யா மெசேஜை பார்த்ததும் உறைந்து போனாள். தான் செய்ததை அவன் கவனித்திருக்கிறான் என்பது அவளுக்கு பெரும் அதிர்ச்சியையும் பயத்தையும் தந்தது. அன்று இரவு சுந்தர் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். கௌசல்யாவுக்கு மட்டும் உறக்கம் வரவில்லை. ஜன்னல் வழியாக வரும் நிலவொளி அவள் முகத்தில் பட்டது. மெதுவாக தன் போனை எடுத்து பார்த்தாள். கௌசல்யாவின் மனது ஒரு போர்க்களமாக மாறியிருந்தது. ஆதி அனுப்பிய அந்த மெசேஜ் அவளை நிலைகுலைய வைத்திருந்தது. இவன் எப்படி என் நம்பரை வாங்கினான்? அந்த பிள்ளை கொடுத்தபோது அந்த பையன் சிரித்தானே, ஒருவேளை அவனாக இருக்குமோ என்று 1000 கேள்விகள் அவள் தலையைச் குடைந்தன. மனதிற்குள் ஒரு நடுக்கம் இருந்தாலும் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு அவனுக்கு பதில் அனுப்பினாள். உங்களுக்கு யார் என் நம்பரை கொடுத்தது என்று தெரியாது. ஆனால் தயவுசெய்து இதோடு நிறுத்துங்கள். எனக்கு திருமணமாகிவிட்டது. நான் என் கணவருக்கு உண்மையானவள். இனிமேல் எனக்கு மெசேஜ் செய்யாதீர்கள். மீறினால் நான் போலீசிடம் செல்ல வேண்டியிருக்கும். மெசேஜை அனுப்பிவிட்டு பதற்றத்துடன் அவன் பதிலுக்காக காத்திருந்தாள். ஆனால் அந்த இரவு முழுதும் அவனிடமிருந்து பதில் வரவில்லை. அப்பாடா, பயந்துவிட்டான் போல என்று நினைத்து மெல்லக் கண்கள் சுருகினாள். மறுநாள் காலை 8 மணி. மறுநாள் காலை வழக்கம் போல விடிந்தது. சுந்தர் அவசரமாக தன் வங்கி வேலைகளுக்காக கிளம்பினான். கௌசல்யா வாசலில் நின்று புன்னகையுடன் அவனை வழி அனுப்பி வைத்தாள். கதவை சாத்திவிட்டு ஹாலில் இருந்த சோபாவில் அமர்ந்து ஒரு நீண்ட பெருமூச்சு விட்டாள். இனி எந்த தொந்தரவும் இருக்காது என்று நினைத்து சாதாரணமாக தன் போனை எடுத்து வாட்ஸ்அப் செக் செய்தாள். தோழிகள் அனுப்பிய குட் மார்னிங் மெசேஜ்களை பார்த்து கொண்டிருந்தபோதுதான் எதிர்பாராத விதமாக அந்த புதிய நம்பரில் இருந்து ஒரு மெசேஜ் வந்திருப்பதை பார்த்தாள். அவள் ஆதியின் மெசேஜை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அந்த டிஸ்பிளேவில் தெரிந்த வரிகள் அவளது இரத்தத்தை உறைய வைத்தன. என்ன மெசேஜ்? அடுத்த பகுதியில்.